புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜூலியட் சீசர் என்பவர் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன தனது ஜல்லிக்கட்டு காளைக்கு நினைவிடம் அமைத்து வழிபட்டு வருகிறார். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆனாலும் சட்ட திருத்தம் மூலம் மீண்டும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜூலியட் சீசர் வளர்த்து வந்த ஜூலி என்ற காளை 10 ஆண்டுகளுக்கும் மேலாக திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் நடைபெற்ற பல ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று தங்க காசுகளும் வெள்ளி கோப்பைகளையும் பரிசாக வென்றுள்ளது. கடந்த 2003ஆம் ஆண்டு இறந்து போன அந்த காளையை தனது வீட்டின் பின்புறம் புதைத்த ஜூலியட் சீசர் அதற்கு நினைவிடம் அமைத்து 12 ஆண்டுகளாக வழிபட்டு வருகிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, மாடு இறந்து போனால் அடக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோட தாய் தப்பை இறந்து போனால் தூக்கி அறிஞ்சிடறேன். அதை அடக்கம் பண்ணி நம்ம சாமியாக கும்பிட்றோம். அது மாதிரி இந்த மாட்டை நான் அடக்கம் பண்ணி தெய்வமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு இன்னைக்கு காவல் தெய்வம் மாதிரி என் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு நல்லது கிட்ட கிளம்புனாலும் இந்த மாட்டை நாங்கள் சமாதியில் நின்று நாங்கள் சாமி கும்பிட்டு தான் நாங்கள் வெளியே கிளம்பணும்.